Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக சார்பில் வில்சன் முன்னிறுத்தப்படும் நிலையில் அதிமுக சார்பில் இன்பதுரை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதேபோல அதிமுகவின் தனபாலையும் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்களாக இன்பதுரை மற்றும் தனபாலை களம் இருக்குவதாக முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் வடக்கு மண்டலத்திற்கு ஒன்று, தெற்கு மண்டலத்திற்கு ஒன்று என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். செங்கல்பட்டைச் சேர்ந்த தனபால் விசிக திமுக கூட்டணிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அவர் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அதேபோல அடுத்த ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அதிமுக வெளியிட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தொடரும் என்கிற அறிவிப்பையும் அதிமுக அறிவித்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்ற அறிவிப்பையும் அதிமுக வெளியிட்டிருக்கும் நிலையில் 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அவர்களுடைய கருத்துக்களை நாம் தொலைபேசி வாயிலாக பெற்று வருகிறோம். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு இந்த 2 ராஜ்யசபா சீட்டில் ஒரு இடத்தை கூட கொடுக்கவில்லை. 2 இடங்களிலும் அதிமுகவே நிற்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதிமுகவானது பாஜகவை சேர்ந்த ஒருவருக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படலாம் என்கிற பேச்சும் இருந்தது. அதேபோல பாமகவும் பேச்சுக்குள் இருந்த நிலையில் தேமுதிகவுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறது. பாமகவினால் உட்கட்சி பூசல் பெரும் பிரச்சனையாக எழுந்திருக்கும் நிலையில் ஒரு சிறப்பான நல்ல நகர்வாகவே தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கியிருப்பது நல்ல முடிவாகவே இருப்பதாக நம்மோடு தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதிமுகவோடு இன்று நிபந்தனையற்ற கூட்டணிக்கு வருவார்களை உறவில் நீடிக்க முடியும் என்பது ஒரு சூசக செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா சீட் இருக்கும் நிலையில் அதில் அதிமுகவே களமிறங்குகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. அதிமுக சார்பாக இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் களமிறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திமுக சார்பில் வில்சன் முன்னிலைப்படுத்தப்படும் நிலையில் அதிமுக சார்பில் அவருக்கு போட்டியாக இன்பதுரை நிறுத்தப்படுவதாக பேச்சுக்கள் இருக்கின்றன. அதேபோல திமுக விசிக கூட்டணிக்கு ஈடு கொடுக்கும் வகையிலேயே அதிமுகவின் தனபாலை களமிறக்குவதாகவும் பேச்சு இருக்கிறது. இந்த ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவை 2 இடங்களிலும் நிற்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. அடுத்த ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது அதிமுக. இதுகுறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரமேஷ், இந்த 2 இடங்கள்லையுமே அதிமுகவை நிற்பதற்கு பின்னால ஒரு நிர்பந்தம் இருக்கு, ஒரு அழுத்தத்தின் பேரில் தான் அதிமுகவை நிற்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அதே போல தேமுதிகவுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டுமே நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இதை எப்படி பாக்குறது, என்ன விவரம் ரமேஷ்? இந்த சீட்டு பொறுத்தவரையிலும் 4 சீட்டு ஏற்கனவே ராஜ்யசபாவில ஏடிஎம்கேவுடைய நிலைப்பாடு, குறிப்பாக 4 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. CV சண்முகம், தம்பிதுரை போன்றோர் இருக்கிறார்கள். தற்போது அந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்பதற்காக தான் ஏன்னா அவர்களுக்கு மக்களவையில் ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. எனவே ஏடிஎம்கேவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா தான். எனவே அந்த நம்பர்ஸை மெயின்டைன் பண்ணணும் இப்ப அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கிறது. இப்ப ராஜ்யசபாவுடைய எண்ணிக்கை 5ஆக உயர்கிறது. ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க, இப்ப 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 5 பேர் ஆகும். எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில் இன்னமும் மதிப்பு உயரும் என்பதுதான் இதனுடைய மற்றொரு அர்த்தம். அதே போல பாத்தீங்கன்னா இன்பதுரையை பொறுத்தவரை அவர் ஒரு கிறிஸ்துவ
சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு தென் மாவட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா டிஎம்கேல வில்சனை முன்னிறுத்துறாங்க. அப்படின்ற பட்சத்தை அவரும் லாயரு இவரும் லாயரு, கடுமையா திமுகவை விமர்சிக்கிறாரு. எனவே அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழகத்துல திமுக விசிக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனவே அங்க இருக்கக்கூடிய இந்த ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தனபாலுக்கும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1991ஆம் ஆண்டு திருப்போரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் தனபால். அந்த 1991ல ஜெயலலிதா முதலமைச்சரான முதல் இந்த 1991 அந்த அப்போ வெற்றி பெற்றவர் தான் இந்த தனபால். எனவே பழைய கட்சிக்காரருக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது ஜெயலலிதா பொதுச் செயலராக இருக்கும் போதுதான் அதிரடியா சில சாதாரண தொண்டர்களுக்கு கூட சீட்டு கொடுப்பார். அந்த ஒரு டாக்டிக்ஸ் தான் எடப்பாடி கடைபிடிச்சிருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்லப்படுகிறது. எனவே இந்த 2 சீட்டுமே ஏடிஎம்கேவே நிக்கிறதுனால மாநிலங்களவையில அதிமுகவுடைய பலம் 5ஆக உயர்கிறது. இதனால் வரை அவர்களுடைய எண்ணிக்கை 4ஆக தான் இருந்தது. எனவே தற்போது 5ஆக உயர்கிறது. ஏன்னா குறிப்பாக முக்கியமா ஒரு எலெக்ஷன் சிம்பிள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அல்லது முக்கியமான ஒரு பொதுக்குழுவிலும் 5 எம்பிக்கள் எடப்பாடி பக்கம் நிற்கிறார்கள் என்ற ஒரு பலத்தை காட்டுவதற்கும் இது உதவும் என்பதுதான் இது ஒரு மறைமுக ஒரு மெசேஜ். அதே போல இப்போதே கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்தால் அவர்கள் தேர்தலின் போது வேற ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கும். எனவே 2026ல சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது தேமுதிக கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் கூட்டணியில் இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சீட்டும் கொடுக்கும் என்ற ஒரு தந்திரத்தை பயன்படுத்தியிருப்பதாக தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். பாமகவும் தற்போது அவர்களுக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கிறது. யார் தலைமையில் பாமக என்ற முடிவும் தேர்தல் 2026 ஜனவரிக்கு தான் தெரிய வரும். அப்ப பாமக கொடுக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் பாமக அவர்கள் யார் தலைமையில் வருகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் பாமகவுக்கும் தற்போது கொடுக்காமல் 2 சீட்டையும் ஏடிஎம்கே வைத்திருப்பதாக தான் அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை தென் மண்டலத்திற்கு ஒரு இடமும் வட தமிழகத்துக்கு ஒரு இடமும் கொடுத்திருக்கார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சென்னை மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. காஞ்சிபுரத்திலையும் ஒரு இடம் கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் மதுராந்தகத்துல அவங்க அக்கௌண்டே ஓபன் பண்ணாங்க. இந்த பக்கம் திருவள்ளூர்ல கும்மிடிப்பூண்டிலிருந்து எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. எனவே மதுராந்தகத்தில் தான் ஏடிஎம்கேவுடைய அக்கௌண்டே 2021 தொடங்கிச்சு. எனவே அந்த மதுராந்தகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், செங்கல்பட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனபாலுக்கு இந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பாமகவினுள் உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது, அதனால அவர்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படல. நான் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படும் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் இருந்த நிலையில நான் பாஜகவுக்கு ஒரு இடங்கள் கூட ஒதுக்கவில்லை. அதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக அடுத்த ஆண்டு 6 ராஜ்யசபா இடங்கள் வருகிறது. அப்போது வேண்டுமானால் கூட்டணி கட்சிகள் யாருக்கு கொடுக்கலாம் என்பதை எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என தெரிகிறது. எனவே இப்போதே கொடுத்து அவர்களுக்கு சலுகையை கொடுக்க எடப்பாடி விரும்பவில்லை தான் இதன் மூலமாக தெரிகிறது. எனவே அடுத்த ஆண்டு 6 சீட் வருகிறது. அப்போதும் ஏடிஎம்கேவுக்கு 2 இடங்கள் கிடைக்கும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பொறுத்து. அதே போல டிஎம்கேவுக்கும் 4 இடங்கள் கிடைக்கும். எனவே இப்போதே அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், யார் அப்போது அதிக சலுகையோடு வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு தந்திரமும் இணைப்பிலே இருங்கள். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர்.